Hey guys, welcome to Garage41. 2022 வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த கார் தான் வந்து இந்த XUV700. இந்த XUV700 வந்து இன்னைக்கு நம்ம கையில கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா இந்த XUV700 வந்து நிறைய வேரியன்ட்ஸ்ல வருது. 5 சீட்டர், 7 சீட்டர், அதுக்கப்புறம் வந்து MX AX அப்படிங்கிறது. AXனா வந்து அட்ரினோக்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்து மஹிந்திரா வந்து இந்த கார்ல புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கார் வந்து நமக்கு மோனோகோக் சேஸ்ல தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் வந்து இந்த கார்லயே நமக்கு ஃப்ரண்ட் வீல் டிரைவ், அதுக்கப்புறம் வந்து ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷன் கூட தராங்க. அண்ட் இந்த கார்லயுமே நமக்கு 2 இன்ஜின் ஆப்ஷன் வருது. ஒரு 2 லிட்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல், அதுக்கப்புறம் வந்து ஒரு 2.2 லிட்டர் டர்போ சார்ஜ் டீசல் இன்ஜின். அண்ட் இது கூட நமக்கு கன்வீனியன்ஸ்க்காக ஒரு 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக், அதுக்கப்புறம் வந்து மேனுவல் வந்து ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் இந்த கார்ல என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த XUV700 எக்ஸ்டீரியர் பற்றி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து இந்த கார் ஒரு நல்ல ஒரு பெரிய கார்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய விண்ட்ஷீல்டு கொடுத்துருக்காங்க. பின்ன வந்து 2 ஏரோ வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. பானட்ல வந்து 2 சின்ன கேர்வ்ஸ் நல்ல ஒரு மஸ்குலர் லுக் தருது. தென் வந்து இப்போ பழைய ஒரு மஹிந்திராவோட இங்கே வந்து ஒரு புது லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கு. ஸ்டீமே வந்து ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. இந்த கிரில் எல்லாமே சில்வர் ஃபினிஷ் பண்ணு, அது வந்து நல்லாவே இருக்கு. தென் வந்து இந்த லோகோ கீழே தான் வந்து நம்ம 360 பார்க்கிங் கேமரா வந்து இங்க இருக்கு. நம்ம வந்து வந்து பார்க் பண்ணிக்கலாம். தென் வந்து இதுல வந்து LED லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் வந்து டைனமிக் ஸ்வைப் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. LED தான் வந்து இண்டிகேட்டர் தான் ரியாக்ட் ஆகுது. டைனமிக் ஸ்வைப் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஃபாக் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்பே வந்து LED தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கே வந்து சில்வர் ஃபினிஷ் கொடுத்து வந்து கார் வந்து ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. அது எக்ஸ்டீரியர் லுக் வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்து காட்டுங்க பண்ணிருக்காங்க. வாங்க சைட்ல இருந்து பார்த்தோம். இந்த கார் ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்த மாதிரி சைட்ல இருந்து பார்க்கலையும் வந்து ஒரு பெரிய கார் மாதிரி தான் தெரியுது. இந்த காரோட டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா 4.6 மீட்டர் கொடுத்துருக்காங்க. வித் வந்து 1.8 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து 1.7 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 205 mm கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து எந்த ஒரு பம்புலையுமே முட்டாது. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒரு 18 inch வீல் கொடுத்துருக்காங்க. இந்த காரோடைய டயர் சைஸ் வந்து 235, 60, R18 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டுவல் டோன் அலாய் கொடுத்துருக்காங்க. அது வந்து நல்ல விஷயம் தான். ஒரு டைமண்ட் கட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வீல்லையே வந்து பொலிரோட லோகோ மாதிரி மாதிரி புது லோகோ கொடுத்துருக்காங்க. 4 வீலையும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். இது வந்து பாடி சுற்றி வந்து டேமேஜ் ஆகாம வந்து பிளாஸ்டிக் லைனிங் கொடுத்துருக்காங்க. ஓஆர்விஎம்லேயே வந்து இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கிலே வந்து 360 டிகிரி கேமரா கொடுத்துருக்காங்க. டோட்டலி இந்த காரில் வந்து ஒரு 5 கேமரா கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் ஒரு கேமரா இருக்குது. அது வந்து நம்ம டிரைவிங் இம்ப்ரெஷன் வந்து இருக்குன்னு சொல்லுவோம். இந்த காரில் வந்து மேஜர் அட்ராக்ட் பண்ணுற விஷயம்னா வந்து ப்ளஸ் ஃபிட் ஹேண்டில் ஓப்பனர் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம லாக் பண்ணையில் வந்து நல்லா பாடி கூட வந்து மெர்ஜ் ஆயிரும். ஹேண்டில் இருக்கா இல்லையானே கூட தெரியாது, அந்த மாதிரி ஆயிரும். நம்ம அன்லாக் பண்ணையில் வந்து இந்த மாதிரி புல் அவுட் ஆயிருக்கும். அது வந்து ஈஸியாக இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து ஒரு சில்வர் லைன் வந்து ரோட் கார் வந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு அப்பியரன்ஸ் கொடுத்து தான். இது வந்து நம்மளுக்கு ரூஃப் ரைல் கூட காம்பன்சேட் ஆகிற மாதிரி இந்த ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. 2 பெரிய விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து எந்த ஒரு பிளைண்ட் ஸ்பாட் கிரியேட் பண்ணாது. ஃபோட்டோ கிளாஸ் கூட நல்லா பெருசாக இருக்குது. அது வந்து தேர்ட் ரோல் இருக்கவங்களுக்கு கூட வந்து எந்த ஒரு பிளைண்ட் ஸ்பாட் கிரியேட் பண்ணாது. நடின வச்சுங்கிற ஒரு மியூசிக் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மஹிந்திராவில் வந்து அது XUV700 மட்டும் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து அது பாராட்டக்கூடிய விஷயம் தான். இந்த காரோடைய ஃபியூவல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா வந்து 60 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி சைட்லேருந்து பார்க்கல வந்து இது வந்து XUV500 வந்து ரிசபிள் பண்ணுற மாதிரி இருக்கு. ஏன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா வந்து இந்த சீட் வந்து கொஞ்சம் ஹைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ் வந்து அந்த டீப் லெல்ல கொடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ரூஃப் எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து நல்ல விஷயம் தான். வாங்க நம்ம ரியரை பற்றி பார்த்தோம். ரியலாக வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் விசிபிளாக இருக்கிறது வந்து ஒரு ஷார்ப் நேரம் வந்து விசிபிளாக இருக்கு. இன்னும் வந்து இந்த காருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பாய்லர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயே வந்து பிரேக் லேம்ப் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து நம்மளுக்கு இந்த கார் வந்து ரிவ்யூ ப்ரொவைட் பண்ண வந்து CAI Mahindra தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பொள்ளாச்சி சர்க்கிள் வந்து விசிட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி இந்த கார் வந்து புக் பண்ணாமோ டிசைட் பண்ணனாலே வந்து அவங்கள வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காம அவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து இந்த விண்டோலேயே வந்து டிஃபாகர் கொடுத்துருக்காங்க, வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நல்ல விஷயம் தான். நான் வந்து எல்லாருக்கும் பார்த்த மாதிரி நியூ அப்டேட் பண்ண ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க. லோகோ சுற்றியுமே வந்து ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த காரில் வந்து ஒரு டெயில் லைன் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு டைனமிக் ஸ்வைப் இண்டிகேட்டர்ஸோட வருது. இது நல்லா பிரைட்டான ஒரு லைட் தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலி டோட்டல் லைட் வந்து LED கொடுத்துருக்காங்க. தென் வந்து உங்களுக்கு XUV700 அப்படிங்கிற ஒரு பேட்சிங் கொடுத்துருக்காங்க. இந்த 700 மட்டும் ஒரு ப்ளூ பண்ணி ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. தென் AX7 அப்படின்னு வந்து இந்த வேரியன்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து AX7 சீட்டர் லக்ஸுரி பேக் அப்படிங்கிற ஒரு வேரியன்ட். அதுதான் வந்து டாப் ஆஃப் த லைன் அப்படின்னு சொல்லலாம். அந்த கார் தான் அது. தென் வந்து 2 பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. லோவோ கீழே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து பார்க் பண்ணுற பர்பஸ்க்காக. இது வந்து அடாப்டிவ் கைட்லைன்ஸோட வந்துட்டு இருக்கு. அதுக்கு கீழே வந்து நம்மளுக்கு சில்வர் பிளாக் ஃப்ரண்ட்ல பார்த்த மாதிரியே வந்து ஒரு சில்வர் பிளாக் காரை வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லணும். அது வந்து தனியாக தெரியுது. இது இருக்கங்காட்டி தான் வந்து இந்த கலர் வந்து நல்லா பிரைட்டாக தெரியுதுன்னு சொல்லணும். வாங்க நம்ம இன்டீரியர் பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து பூட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நம்ம பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே ரெஃபர் சென்சார் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஈஸியாகவே எனக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து மேலே போயிடுது. இந்த பூட்டில் வந்து பெருசாக வந்து எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் வந்து வச்சுக்க முடியாது. சின்ன கேசஸ், சின்ன பேக்ஸ் தான் வச்சுக்கலாம். ஆனால் வந்து அவ்வளோ ஒரு சஃபிஷியன்ட் இல்லை. நம்மளுக்கு ஒரு வேளை இந்த பூட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து நம்ம
சீட்டை வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். தென் வந்து ஸ்பேர் வீல் வந்து வண்டிக்கு வெஹிக்கிள் கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கான டூல்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அதை வந்து நல்லா ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த சீட்டெல்லாம் ஃபோல்டு பண்ணி காட்டுறேன், எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்க. நீங்க நினைச்சிருப்பீங்க இந்த 7 சீட்டர் கார்ல வந்து சின்ன லக்கேஜ் வைக்க முடியும்னு சொல்லி. ஆக்சுவலி நீங்க இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா வந்து எவ்வளவு பெரிய லக்கேஜ் தான் உள்ள வச்சுக்கலாம். என்ன வந்து இல்ல தேர்ட் பர்சனுக்கு உண்டான ஒரு ஏசி வெண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பவர் சாக்கெட் வந்து இதுலயே கொடுத்துருக்காங்க. அது வந்து நல்ல விஷயம் தான். இப்போ வர மேக்ஸிமம் எல்லா 7 சீட்டர்ல கொடுக்குறாங்க. இதுல வந்து 2 பக்கமே வந்து ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க, சின்ன கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட வந்து பவர் சாக்கெட் கொடுத்துருக்காங்க, தேர்ட் ரோவும் கொடுத்துருக்காங்க. சில்ட்ரன்ஸ் எல்லாம் அக்கௌண்ட் இருந்தாங்கன்னா மொபைல் சார்ஜ் போடுறது வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம இந்த ரியர் சீட் என்ட்ரி பத்தி பார்க்கலாம். டோர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு தான் வைடா ஓப்பன் ஆகுது. இந்த சீட் வந்து நமக்கு ஃபுல்லாவே வந்து ஒன் டச்லயே நம்ம இந்த சீட்டை ஃபோல்ட் பண்ணிட்டு உள்ள போய்க்கலாம். உள்ள போறது வந்து கொஞ்சம் கஷ்டமானதான். பெரியவங்கலாம் வந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஆனா என்ன மாதிரி இருக்கவங்கலாம் வந்தா குழந்தைகள்லாம் வர்றது வந்து கொஞ்சம் ஈஸியான விஷயம் தான். பட் இங்கேயுமே வந்து லெக் ரூம் கிடையாது. ஆனா நீ ரூம் வந்து கொஞ்சம் இம்ப்ரெசிவா தான் இருக்கு. இந்த ஒரு 7 சீட்டர் காருக்கு, இந்த லென்த் உள்ள காருக்கு நல்லா ஓரளவுக்கு நீ ரூம் இருக்கு. பட் அண்டர் தை சப்போர்ட்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாது. அண்டர் தை சப்போர்ட் சுத்தமாகவே இல்லை. பட் ஹெட் ரூமும் வந்து அளவாக தான் இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து கண்டிப்பாக அது ஒரு குழந்தைகளுக்கான சீட்டு தான். இது 2 குழந்தைங்க வந்து இங்கே கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். சீட் பெல்ட் ப்ராப்பரான சீட் பெல்ட் கூட வச்சுருக்காங்க. அண்டு கப் ஹோல்டர் இருக்குது, நமக்கு 12 volt சார்ஜிங் சாக்கெட், அதுக்கப்புறம் ஏசி வெண்ட் இருக்குது, ப்ளோயர் கண்ட்ரோல் கூட நம்மளுக்கு இருக்குது. குழந்தை உட்காந்துச்சா ஒரு நல்ல விஷயம் தான். அண்டு கூடவே இந்த காரில் 7 ஏர் பேக் இருந்தாலுமே நமக்கு இந்த காரில் வந்து ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் சோனி 12 ஸ்பீக்கரோட ஸ்பீக்கர் கூட இங்கே இருக்குது. இப்போ நம்ம முன்னாடி ரோல போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த காரோடைய செகண்ட் ரோ வந்து என்ட்ரி பார்த்துடலாம். டோர் நல்லா வைடா ஓப்பன் ஆகுது. ஒரு பெரிய ஒரு கொஞ்சம் ஹியூஜ் சைஸில் இருக்க காருக்குள்ள யாருக்கும் ஃபீலிங் கிடைக்குது. ஆஸ் யூசுவல் வந்து எல்லா கார்லையும் கிடைக்கிற மாதிரி வந்து பெரிய லெக் ரூம் இருக்குது, பெரிய நீ ரூம் இருக்குது, பெரிய ஹெட் ரூம் இருக்குது. தென் வந்து இங்கே ஒரு சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். தென் வந்து அண்டர் சப்போர்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. தென் இதில் ப்ளஸ் என்னன்னா வந்து இங்கே ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த லைட் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். தென் வந்து ஆம்ரெஸ்ட் வந்து நல்லா ஒரு சாஃப்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. டோர் எல்லாமே ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அது வந்து நல்ல விஷயம் தான். நம்ம விண்டோ கண்ட்ரோல் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. லாக் அண்ட் அன்லாக் கொடுத்துருக்காங்க. ஒரு பாட்டில் ஹோல்டர் ப்ளஸ் மேகசின் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. பெரிய மேகசின்லாம் வைக்க முடியாது, ஆனால் வந்து ஒரு ஆவரேஜான மேகசின் வச்சுக்கலாம். தென் இந்த சீட்டை வந்து ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்குது, குஷனிங்காக இருக்கு, உட்காரக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. தென் இந்த இதை வந்து நம்ம ரிக்ளைன் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஃப்ரண்ட் பேக் வந்து நிறுத்த முடியாது. ஏன்னா நம்ம மூவ் பண்ணோம்னா வந்து தேர்ட் ரோல் இருக்கவங்களுக்கு வந்து லெக் ரூம் வந்து சுத்தமாக கிடைக்காதுங்காட்டி வந்து மூவ் பண்ணாமல் வச்சிருக்காங்க. தென் வந்து இல்லை ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி நியூ கார் இருக்கிறங்காட்டி அந்த கவர் பிடிக்கிறங்காட்டி நம்மளுக்கு ஆம்ரெஸ்ட் வந்து காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கேன். இது வந்து ஸ்கை ரூஃப் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் 2 ரோல் இருக்க பர்சன்ஸ்க்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுவுமே வந்து ஹைட் பண்ணாது, பின்னாடி வரைக்கும் இருக்கு. ஆனால் தேர்ட் ரோல் இருக்கவங்களுக்கு தான் வந்து கொஞ்சம் ரிஸ்காக இருக்கும். அதை வந்து எங்காவது நம்ம ஹில் ஸ்டேஷன் எல்லாம் போனோம்னா வந்து நம்ம ஸ்கை எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணோம்னா வந்து முடியாது. தேர்ட் ரோல் இருக்கணும் முடியாது, 2 ரோல் வந்து ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். தென் வந்து இங்கே ஒரு ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏசி வெண்ட் சுற்றியுமே ஒரு சில்வர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும். தென் வந்து ஒரு சி டைப் சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. மொபைல் வைக்கிறதுக்குன்னா ஒரு சின்ன போட்டு கொடுத்தாங்க. ஒரு மொபைல் தான் வைக்க முடியும். தென் வந்து இந்த காரில் பம்ப் கொடுத்துருக்காங்களா இல்லை, ஒரே ஒரு மேட் வந்து 2 ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு தான் பம்ப் இருக்குது. ரொம்ப மினிமலாக இருக்குது. ஆக்சுவலி ஒரு 3 அடல்ட்டே வந்து நல்லா ஜாலியாக கொண்டு போகலாம். நல்லா ஒரு ரொம்ப லீனானாங்கன்னா ஒரு 4 persons கூட கம்ஃபர்ட்டாக ட்ராவல் பண்ணலாம். வாங்க நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் ட்ரைவ் இருக்குன்னு காட்டுறேன். இந்த காரோட ஃப்ரண்ட் ரோல் ஏரியா, டிரைவர் சீட்ல ஏறி உட்காந்தோடனே வந்து நம்மளுக்கு ஒரு அப்ரைட் பொசிஷன்ல வந்து உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. சீட் வந்து ரொம்பவே கம்ஃபர்ட்டான சீட் தான் சொல்லணும். தென் இந்த சீட்டை வந்து நம்ம டிரைவர் சீட் மட்டும் வந்து 6 வே இருந்து எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிளா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக் கீழே போகுது. இது வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஃபீச்சர் தான். இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே, இந்த பவர் சீட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து டோரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து மெமரி ஃபங்க்ஷனோட வந்து நம்ம 3 டைப்ல வந்து செட்டிங் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஏறி உட்காந்தோம் இந்த பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணா போதும், நம்மளுக்கு எந்த பொசிஷன் வேணும்னு சொல்லி அதுவே வந்து டிசைட் பண்ணி நம்ம ஒரு டைம் ஏற்கனவே ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருப்போம்ல, அது அந்த பொசிஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம நிறுத்திட்டு இருக்க வேண்டியதில்லை. தென் வந்து டோரோட ஹேண்டில் எல்லாமே வந்து பியானோ பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லாவே இருக்காது. தென் சில்வர் ஃபினிஷிங் வந்து ஓப்பனர்லாம் கொடுத்துருக்காங்க. ஓவர்வேம் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக யூஸ் பண்ணுறதுக்கே வந்து ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. தென் ஃபோல்டு பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோ, லாக் அண்ட் அன்லாக், 4 விண்டோ ஓப்பன், இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி எல்லா காலையும் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் வந்து உங்களுக்கு கமிங் டு ஸ்டேரிங்கில் வந்து நம்ம புதுசாக அப்டேட் பண்ண மஹேந்திராவுடைய புது பேட்சிங் கொடுத்துருக்காங்க. அப்படியே ரக்கம் மாதிரி நல்லா விரிஞ்சிருக்கு, அது சூப்பராக இருக்குது. தென் இந்த ஸ்டேரிங்கில் வந்து 3 ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்கில் வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் எல்லாமே வந்து வால்யூம் கண்ட்ரோல்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமோட கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ், பின்ன வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் பேசுறதுக்குண்டான கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. தென் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடு ஸ்டாக்ல வந்து உங்களுக்கு
வைப்பர்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து ஹெட்லைட் கண்ட்ரோல்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்த காரோடைய இண்டிகேட்டர்ஸ் வந்து டைனமிக் ஸ்வீப் இண்டிகேட்டர்ஸ் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. நம்ம வெளியிலேருந்து பார்க்க ரன்னிங்லாம் வந்து யூஸ் பண்ணல வந்து ரொம்பவே நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைங்கான ஃபீல் தரும். தென் இந்த காரில் வந்து ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா இதில் வந்து நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்கங்காட்டி ஆட்டோவில் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு வேணுங்கிற டைமில் வந்து அதுவே வந்து ஆக்டிவேட் ஆகிக்கும். தென் வந்து உங்களுக்கு ஏசி வந்து சுற்றியுமே வந்து ஒரு சில்வர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இந்த காரோட உள்ள வந்து ஒரு டியூவல் டோன்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ஒரு சாஃப்ட் பிளாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து ஒரு லெதர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஒயிட் கலர் லெதர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அது வந்து சீக்கிரம் டேட்டா இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த கார் யாராவது வாங்கினீங்கன்னா வந்து கொஞ்சம் பக்குவமாக பார்த்துக்கோங்க, அழுக்காக பார்த்துக்கோங்க. அது வந்து ஒரு கீ பாயிண்ட் நினைக்கிறேன். தென் வந்து ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நம்ம பென்ஸ்லாம் பார்க்குற மாதிரி ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஒரு இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் அண்ட் இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர் ரெண்டுமே வந்து ஒன்றா கனெக்ட் பண்ணுற மாதிரி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து ஒரே சைஸ் டிஸ்பிளே தான். என்னதான் வந்து டிஸ்பிளே ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளேவா இருந்தாலும் உள்ள இருக்க மெத்தட் எல்லாமே வந்து அனலாக்ல தான் கொடுத்துருக்காங்க. இதுல இந்த டிஸ்பிளே வந்து நம்ம 3 வகையில வந்து டிஸ்பிளே அசிஸ்டம் ஒன்று இருக்கு. அதுல வந்து நம்ம வேணுங்கிற மாதிரி அந்த ஸ்வைப்பா எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த டிஸ்பிளே வந்து நம்ம 3 வகையில வந்து நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். நம்ம நார்மல்ல இருக்கு, இப்போ மினிமல் இன்ஃபர்மேஷன் ரெண்டு வந்து நம்ம அப்டேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் வந்து உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து ஆர்பிஎம் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் இண்டிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த நேச்சுரல் கார் நிக்கையில வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல ஏதாவது இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஐடியாவே காட்டிகிட்டே இருக்கு. தென் டைம், டெம்பரேச்சர் இதெல்லாம் வந்து இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர்ல கொடுத்துருக்காங்க. தென் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு நான் சொல்லியே ஆகணும், ரொம்பவே பெரிய ஒரு இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் தான். இதுல வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே சப்போர்ட் ஆகும். நான் தெரியாம ஆஃப் பண்ணிட்டேங்காட்டி உங்களுக்கு அது எப்படி காட்டுது. இப்போ நம்ம மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணோம்னா வந்து இந்த SOS ரோட் சைடு அசிஸ்ட், இப்போ இந்த கேஸ் ஆஃப் எமர்ஜென்சினா வந்து டோயிங் வெஹிக்கிள்லாம் வந்து இதுலேருந்தே நம்ம கால் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். தென் வந்து நோட்டிஃபிகேஷன் யாராவது பார்த்துக்கலாம், FM ரேடியோ வீடியோலாம் பார்த்துக்கலாம். இந்த காரில் வந்து இன்னொரு ஹை ஃபீச்சர்ஸ் என்னன்னா வந்து நம்ம ரன்னிங் இருக்கையில் வந்து இங்கே ஒரு கேமரா இருக்குது. IRVM காட்ட வந்து இங்கே ஒரு கேமரா இருக்குது. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன் கேஸ் ஏதாவது எமர்ஜென்சி நம்ம வந்து நம்ம கரெக்டாக போயிட்டு இருக்கையில கூட நம்மளால ப்ரூவ் பண்ண முடியலைன்னா இந்த இருக்க வீடியோ வச்சு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணலாம். நாங்கள் பாருங்க கரெக்டாக தான் போயிட்டு இருந்தோம், அவங்க தான் வந்து உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு வேண்டி இது ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் தான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஃபாரின் எல்லாமே வந்து மேண்டரியான ஒரு விஷயம் தான். தென் வந்து உங்களுக்கு கீழேருந்து ஸ்வைப் பண்ணோம்னா இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டத்தில் வந்து ஃபோல்டரு, வீடியோ, கிளைமேட் கண்ட்ரோலு, கனெக்டட் ஆப்ஸு, டாக்குமெண்ட்ஸு, ஃபோட்டோ, வீடியோ, கேலரி எல்லாம் கூட இருக்குது. அது பெரிய டிஸ்பிளே தான். ஜஸ்ட் டயலில் வந்து அதாவது இன்ஃபர்மேஷன் வந்து ஜஸ்ட் டயல் அப்படியே நம்ம கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் எல்லாம் வாங்கிக்கலாம். அது ஒரு நல்ல விஷயம் தான். தென் வந்து நமக்கு எனக்கு பிடிச்ச விஷயம்னா வந்து ஜொமேட்டோ கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதாவது இன்கேஸ் நம்ம வீட்டுக்கு போகிற கொஞ்சம் டைம் ஆகுனா வந்து லைட்டாக இங்கே இதுலேயே வந்து ஆர்டர் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போயிலே வந்து ஜொமேட்டோ போய் கரெக்டாக வெளியே நின்றுருப்போம். நம்ம வந்து மறுபடியும் ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த மாதிரி டைம் வந்து சேவ் ஆகும். இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டத்துக்கு கீழே வந்து நம்மளுக்கு பெரிய ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. புஷ் பட்டன் ஸ்டார்ட்டும் இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி வந்து புஷ் பட்டன் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க, ஆனால் வந்து கீயும் இருக்குது இந்த காருக்கு. இது வந்து இந்த காரோட கீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் கீ தான், அது ரொம்ப வெயிட்டான கீன்னு நினைக்கிறேன். தென் இந்த கீழே வந்து லாக் அன்லாக் பின்ன பூட் ஓப்பனா 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் கீழே வந்து மஹேந்திராங்கிற ஒரு பேட்சிங் கொடுத்துருக்காங்க, அந்த புது லோகோ கொடுத்துருக்காங்க. தொடர்க்கே ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. தென் ஏசி கண்ட்ரோல் கீழே வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி இருக்குது, டியூவல் டோன் ஏசி இருக்குது. இது வந்து இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மஹேந்திராவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. தென் உங்களுக்கு கீழேயே வந்து இந்த ஹசார் லைட்டு பின்ன கேமரா, நம்ம 360 டிகிரி கேமரா இருக்காட்டி வந்து அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குண்டான ஒரு இது வந்து இதில் கொடுத்துருக்காங்க. தென் இதில் வந்து 2 ஒயர்லெஸ் சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஸ்வல் வந்து வயரும் கொடுத்துருக்காங்க. யாருக்குமே எல்லாத்துக்கும் வந்து ஈஸியாக இருக்க வேண்டி 2மே கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். தென் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கியர் தான் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ ரிவர்ஸ் கியர் போடுறேன், அப்பவே வந்து உங்களுக்கு தெரியுது 360 டிகிரி பார்க்கிங் கேமரா வந்து ஃபுல்லாகவே வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க நடக்கிறது எல்லாமே தெரியுது. கீழே ரொம்ப கார் ஓட்டி பிளைண்ட் ஸ்பாட் எல்லாமே கிடைக்கும். இந்த இங்கே சின்ன பாட் வந்து ரியர் வீல் கட்டிருக்கிற பிளைண்ட் ஸ்பாட் எல்லாமே வந்து கரெக்டாக தெளிவாக காட்டுது. அது வந்து பாராட்டக்கூடிய விஷயம் தான். இன்கேஸ் நம்ம இதை வந்து வியூ வேணாலும் மாற்றி வச்சுக்கலாம், நம்ம கம்ஃபர்ட்டுக்கு அந்த மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். அது ஒரு நல்ல விஷயம் தான். இந்த காலம் வந்து ஏசிக்குன்னு தனியாக ஒரு டிஸ்பிளே கொடுக்கல, மேலே இருக்க டிஸ்பிளேலேயே வந்து பெரிய டிஸ்பிளேலேயே வந்து இது ஏசிக்குன்னு கண்ட்ரோல்ஸ் காட்டுறோம். இந்த காலம் வந்து புதுசாக இந்த மஹேந்திரா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அட்ரினாக்ஸுங்கிற ஒரு புது ஒரு ஃபீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான். தென் வந்து ஒரு ஷார்ட்டான ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அந்த கியர் ராட் சுற்றியுமே வந்து லெதர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. தொடர்க்கே வந்து ஸ்மூத்தாக இருக்குது. தென் ஆக்சுவலாக நம்ம இதுலேயே வந்து பார்க் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக்கல் பார்க்கிங்கும் இருக்கு. அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். அதனால பிரைட் லைட்ல காட்டுது. இன்கேஸ் நம்ம ஏதாவது ஸ்லோப்பில் நின்றுருக்கோம்னா அதில் வந்து பார்க்கிங் கீழே வந்து ஆட்டோ ஹோல்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா வந்து வண்டி நகரவே செய்யாது. நம்மளுக்கு வந்து டிரைவிங் ரொம்ப கம்ஃபர்ட் இருக்கும். நம்ம உள்ள பயத்திலேயே உட்காந்துருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது கீழே வந்து இந்த இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி சின்ன நாப் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த ஹோம், ரிட்டர்னு, மியூசிக், ஃபேவரட்ஸ், எனக்கு கால் அட்டன் பண்ற இந்த பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து நாப் திருப்பறக்கே ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கு. அப்படியே இந்த
திருப்ப ஒன்றும் நிறைய பண்ணிட்டு இருக்கலாம் போல் இருக்கு. அது வந்து க்ரோம் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. பியானோ பிளாக் ஃபினிஷ் வந்து இன்டீரியர் கொடுத்து வெளியில ஒரு நர்லிங் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அது வந்து நல்லாவே இருக்கு. தென் 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து கப்பை வந்து ஸ்லிப் ஆகாம இருக்க வந்து நல்லா ஒரு புஷ் கொடுத்துருக்காங்க. சின்ன விஷயம் கூட நல்லா பார்த்து பண்ணியிருக்காங்க. தென் ஆம்ரெஸ்ட் வந்து ஒரு கொடுத்துருக்காங்க. வந்து முன்னாடி தள்ளிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க டிரைவருக்கு ஏற்ற மாதிரி. அதுக்குள்ளேயே வந்து ஒரு சின்ன சீக்கிரம் பஸ் கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து ஒரு சின்ன காயன்ட்ரே கொடுத்துருக்காங்க. வேணா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அது கீழே சின்ன ஒரு ஒரு ஸ்டோரேஜ் கோல்டு ஸ்டோரேஜில் நார்மல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அப்படியே வாங்க க்ளப் பாக்ஸ் காட்டுறேன். க்ளப் பாக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக் சாட்டிஸ்ஃபைங்காக ஓப்பன் ஆகுது. அது வந்து பெரிய க்ளப் பாக்ஸ் தான், நம்ம வேணுங்கிறது எல்லாமே வச்சுக்கலாம். அது கீழே வந்து ஒரு சின்ன சீக்ரெட் ஸ்டோரேஜ் இருக்குது. க்ளப் பாக்ஸ்குள்ளேயே வந்து ஒரு சின்ன சீக்ரெட் ஸ்டோரேஜ் இருக்குது. நம்ம ஃபோனை தான் கூட வந்து இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் அதில். தென் வந்து இங்கே எல்லா கலையும் பார்க்குற மாதிரி ஒரு சன்செட் கொடுத்துருக்காங்க. இல்லை வந்து டோல் ரெசிப்ட் வந்து கொடுக்கவே இல்லை. நம்ம ரிவ்யூ பண்ண காலையே வந்து இந்த காரில் தான் வந்து டோல் ரெசிப்ட் வேண்டி இதில் ஃபாஸ்டாக தான் முக்கியம்னு சொல்லி அதை கொடுக்காம விட்டுருக்காங்க. கரெக்டாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க ஃபியூச்சர்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் வந்து ஆக்சுவலி மிரர் கொடுத்துருக்காங்க. மிரருக்கு ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. நம்ம நல்ல விஷயம் தான் அது. தென் வந்து இங்கே ஒரு சன்கிளாஸ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே ஒரு சாட்டிஸ்ஃபைங் ஃபினிஷ்லாம் வருது. இதுலேயே வந்து லைட் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஒரு சீக்ரெட்டாக லைட்டு வேணும்னா எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த காரில் வந்து ஒரு 12 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஸ்பீக்கராக வந்து சோனிலேருந்து பண்ணியிருக்காங்க. சோனியோட குவாலிட்டி பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. தென் வந்து ஒன் டச் ஓப்பனர் ஸ்கை ரூஃப் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கனாலே ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக ஓப்பன் ஆகுது. நான் கூட சின்ன ஸ்கை ரூஃபாக இருக்குன்னு நினச்சேன். பார்த்தா ரொம்ப பெருசாகவே இருக்குது. வேற லெவல் ஓப்பனா இருக்கு. இதுல வந்து பெரிய விண்டோ சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே வந்து நின்று போவாங்க. சில காலில் பார்த்துருக்கேன் 2 பேர் நிற்கிறதுனால நின்று போவாங்க. நிற்கிறது வந்து உண்மையிலே வந்து ஒரு தப்பான விஷயம். அது வந்து சேஃப்டி நம்மளுக்கு சுத்தமாக கிடையாது. நிற்கிறதுக்காக வந்து இது பண்ணல, நம்ம வந்து இயற்கை ரசிக்கிறதுக்காக தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. இனிமேல் வந்து தவற பண்ணிடாதீங்க. இது வந்து நல்லா வைட் ஓப்பன் ஆகுது. இப்போ வந்து 1 டச்சில் க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்க எவ்வளோ ஸ்மூத்தாக வந்து க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லி. இது க்ளோஸ் ஆன பின்னாடி அந்த ஷீட்டும் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகுது. நிறைய காலம் வந்து நம்ம ஷீட்டு விண்டோ க்ளோஸ் ஆயிரும். ஆனால் வந்து ஷீட் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகாது. இதில் வந்து ஷீட்டும் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகுது. வந்து ஒரு நல்ல விஷயம் தான். இந்த காரோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே வந்து நமக்கு இந்த வீடியோவில் நீங்கள் கிளியராக பார்த்துருப்பீங்க. இந்த கார் பிடிச்சிருந்தா வந்து நீங்கள் CAI மஹிந்திரா வந்து கான்டாக்ட் பண்ணலாம். நியர்பை பொள்ளாச்சி பீப்புள்ஸ் எல்லாமே வந்து இவங்களை கான்டாக்ட் பண்ணலாம். அவங்க தான் வந்து இந்த கார் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன். இந்த காரோட டிரைவிங் இம்ப்ரெஷன் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நாங்கள் அடுத்த போடுற டிரைவிங் இம்ப்ரெஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.